புரிதல் கற்பும் வலையொலி தடத்தை காண வந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய 7வது சம் பார்க்க போகிறோம். ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் 2வது சம் பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபிசிக்குரிய கணங்களை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏக்குரிய கணம் என்ன கொடுத்துருக்காங்க, 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1லிருந்து ஆரம்பிக்கக்கூடியது தான் இயல் எண்கள்னு சொல்லுவோம். 8ஐ விட குறைவான இயல் எண்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 எடுத்துக்க மாட்டோம். 1லிருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் ஏக்குரிய கணமாக வரும். அடுத்து பிக்குரிய கணம் பார்த்தோம் அப்படின்னா 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ பகா எண்கள் எழுதியிருக்கோம். 2, 3, 5, 7, 11, 13, 17 இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். 8ஐ விட குறைவான பகா எண்கள் எதுன்னு பார்த்தோம்னா 2, 3, 5, 7 தான். அதை எடுத்து எழுதிக்கலாம். அதுதான் பிக்குரிய கணம். சிக்குரிய கணம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இரட்டைப்படை பகா எண்களின் கணம்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இருக்கக்கூடிய பகா எண்களில் இரட்டைப்படை எண் எது அப்படின்னு பார்த்தோன்னா 2 மட்டும்தான். அப்போ சிக்குரிய கணம் 2. இப்போது இடது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஏ கிராஸ் பி மைனஸ் சி தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணிக்கலாம். பி மைனஸ் சி, பிக்குரிய கணத்தை எடுத்து எழுதிக்கலாம். இடையில இருக்கக்கூடிய மைனஸ் சிக்குரிய கணத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். பி மைனஸ் சி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சியில் என்ன உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த உறுப்பு பியில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருந்தது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்குல்ல, அதுதான் பி மைனஸ் சியில் வரும். அப்படி பார்த்தா இங்கே 2 இருக்குது. 2ஐ இங்கே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 3, 5, 7. இப்போ அதுதான் பி மைனஸ் சிக்குரிய கணமாக வரும். அடுத்து பி மைனஸ் சி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏக்குரிய கணத்தை எடுத்து எழுதிக்கலாம். கிராஸ் பி மைனஸ் சி நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதையும் எடுத்து எழுதிக்கலாம். ஏக்குரிய கணம் 1லிருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அதை எழுதியாச்சு. இதை கார்ட்டீசியன் பெருக்கல் படி எழுதணும் அப்படின்னா 1, 3, 1, 5, 1, 7. அதே போல் 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7. இது உங்களுக்கு தெரியும். இதை 7, 7 வரைக்குமே எழுதிக்கணும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடது பக்கம். அதனால அதை நம்ம சமன்பாடு 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அடுத்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வலது பக்கம் என்னென்னா ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏக்குரிய கணத்தை எடுத்து எழுதியாச்சு. இடையில இருக்கக்கூடிய கிராஸ் எடுத்து எழுதியாச்சு. பிக்குரிய கணம் 2, 3, 5, 7 அதையும் எழுதியாச்சு. அதை கார்ட்டீசியன் பெருக்கல் படி எழுதுகிறோம். இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் இருக்கும்போது 1/1 எழுதிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு உறுப்பையும் மிஸ் பண்ணாமல் எழுத முடியும். இப்போது 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 இதே போல் 2 எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்று கூடையும் சேர்த்து எழுதியிருக்கோம். அடுத்து 3, 4, 5, 6, 7 எல்லா உறுப்புகளையுமே எடுத்து இதே போல் எழுதிக்கணும். அடுத்து நமக்கு தேவையானது ஏ கிராஸ் சி, அதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏக்குரிய கணம் 1லிருந்து 7 வரைக்கும் இருக்கும். இடையில இருக்கக்கூடிய கிராஸ் சிக்குரிய கணம் 2. இப்போ 2ஐயும் கார்ட்டீசியன் பெருக்கல் படி எழுதணும் அப்படின்னா 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 அவ்வளவுதான். ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வலது பக்கம் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. அப்போ என்ன பண்ணணும், ஏ கிராஸ் சியில் என்ன உறுப்புகள் இருக்குன்னு பார்க்கணும். அது ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படின்னு பார்த்து கேன்சல் பண்ணிவிட்டு எழுதணும். இப்போது ஏ கிராஸ் சியில் என்ன இருக்குது, எல்லாம் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2ன்னு இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1, 2 இருக்குது, 2, 2 இருக்குது, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 இது எல்லாமே இருக்குது. அப்போ இது எதையுமே என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. இது எல்லாத்தையுமே எழுதக்கூடாது. அதை தவிர மிச்சம் எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதையெல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். அந்த 1, 2 அப்படிங்கிற வரிசைகள் மட்டும் இல்லாமல்
மற்ற அனைத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு சமன்பாடையும் செகண்ட் சமன்பாடையும் நம்ம சரி பார்த்துக்கலாம், ரெண்டுமே சமமாக இருக்கான்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1,3 இருக்குது, 1,5 இருக்குது, 1,7 இருக்குது, 2,3 இருக்குது, 2,5 இருக்குது, 2,7, அதே போல் 3,3, 3,5, 3,7, 4,3, 4,5, 4,7, 5,3, 5,5, 5,7, 6,3, 6,5, 6,7, 7,3, 7,5, 7,7 எல்லாமே இருக்குது. அப்போது ரெண்டும் சமம் தான். அதை நம்ம எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா, சமன்பாடு 1 மற்றும் 2 a கிராஸ் b மைனஸ் c ஈக்குவல் டு a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான், இதோட இந்த சம் முடிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.